குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். மத்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை சார்பில் திரைக்கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் தேசிய விருதுகள் வழங்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டுக்கான 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் தனுஷ் இயக்கி நடித்த ராயன் படத்திற்கு சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் மில்லர் படத்தில் நடித்த நடிகர் தனுஷுக்கு சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக அக்கறைக்கான படமாக கேப்டன் மில்லர் சிறப்பு பிரிவில் தேர்வாகியுள்ளது. அமரன் இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குநருக்கான தேசிய விருதை பெறுகிறார். சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருதை அமரன் படத்திற்காக ஜி.வி. பிரகாஷ் பெறுகிறார். சிறந்த படத்தொகுப்புக்கான தேசிய விருதை அமரன் படத்திற்காக கலைவண்ணன் பெறுகிறார். மெய்யழகன் படத்திற்கு சிறந்த ஒலிக்கலவைக்கான சிறப்பு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதை மகாராஜா படத்திற்காக சாச்சனா நமிதாஸ் பெறுகிறார். மகாராஜா படத்தின் சண்டை பயிற்சியாளர் அனலரசு சிறந்த சண்டை பயிற்சிக்கான தேசிய விருதை பெறுகிறார். பிரம்மயுக மலையாள படத்திற்காக நடிகர் மம்மூட்டி தேசிய விருதை பெறுகிறார். சிறந்த மலையாள படமாக பெமினிச்சி ஃபாத்திமா அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த திரைக்கதை வசனத்திற்காக லக்கி பாஸ்கர் படத்தின் இயக்குநர் வெங்கி அட்லூரி தேசிய விருதை பெறுகிறார். புஷ்பா 2 படத்தின் சிறந்த ஆடை வடிவமைப்புக்காக தீபாவளி நூர் தேசிய விருதை பெறுகிறார். சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருது புஷ்பா 2 படத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு பொழுதுபோக்கு பிரிவில் தெலுங்கில் வெளியான கல்கி 2898 AD படம் தேசிய விருதிற்கு தேர்வாகியுள்ளது.